நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இந்த பழமொழி பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எவ்வளோதான் நம்ம மற்ற செல்வங்கள்லாம் வச்சிருந்தாலும், உடம்புல நோய் இருந்ததுன்னா நமக்கு நிம்மதியா இருக்காதுங்க. அப்படி உடம்புல தேவையில்லாம நோய் வராம இருக்கணும்னா, முடிஞ்ச வரைக்கும் இயற்கையோடு இணைந்த உணவுகள நம்ம எடுத்துக்கணும். வாதம், பித்தம், கபம் இது 3ம் சீர்நிலையில இருக்கிற மாரி நம்ம உணவு முறைகள எடுத்துக்கணும். அந்த வகையில இன்னைக்கு நம்ம உடலுக்கு நன்மை தரக்கூடிய முடக்கத்தான் ரசம் தான் செய்ய போறோம். முடக்கத்தான் ரசம் செய்ய சின்ன வெங்காயம் 10 எடுத்துக்கணும். ஒரு 5 பல்லு பூண்டு எடுத்துக்கணும். இஞ்சி 1 இன்ச் அளவு எடுத்துக்கணும். எல்லாத்தையும் சின்ன உரல்ல போட்டு தட்டி எடுத்து இந்த மாரி சேர்த்துக்கணும். ஒரு 2 தக்காளிய நல்லா கையால புழிஞ்சு விட்டுடணும். அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் பொடியா வறுத்து இடிச்சுக்கணும். உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கையால பெசஞ்சுக்கணும். கையால இந்த அளவுக்கு நம்ம பெசையும் பொழுது தான் நல்லா சுவை கூடும். கூடவே ரசத்துக்கு தேவையான கருவேப்பிலை, கொத்தமல்லியும் நம்ம சேர்த்துக்கணும். நான் சொல்றது எல்லாமே ஒரு நபருக்கான அளவு. நீங்க 2 பேர் சாப்பிடுற மாரி இருந்தா அப்படியே அத 2 மடங்கா சேர்த்து போட்டுக்கணும். மிளகு, சீரகத்த அன்னன்னைக்கு அப்பப்ப கையால இடிச்சு போட்டீங்கன்னா, நல்லா சுவையா இருக்கும். நம்ம முழுக்க முழுக்க இயற்கையான உணவுப் பொருட்கள சேர்க்கறதால, முடிஞ்ச அளவுக்கு நல்ல தரமான பொருளா சேர்த்துக்கோங்க. அதுதான் நல்லா சுவையா இருக்கும். நல்லா ஆஞ்சி கழுவி வச்ச முடக்கத்தான் கீரையும் ஒரு 2 கைப்பிடி சேர்த்துக்கலாம். 2 பேருக்குன்றதால நான் 2 கைப்பிடி சேர்க்குறேன். ஒரே ஒருத்தவங்களா இருந்தா 1 கைப்பிடி போதும். இந்த மாரி சேர்த்த எல்லா பொருளையும் ஒரு பாத்திரத்தில வச்சு கையால நல்லா பெசஞ்சு எடுத்துக்கணும். அப்பதான் அதனுடைய சுவை நல்லா கூடுதலா இருக்கும். கையால நல்லா பெசஞ்சு விடுறதுக்கு வசதியா இருக்கணும்னா, பெரிய சில்வர் பாத்திரமா எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அலுமினியம் பாத்திரத்த பயன்படுத்த தவிர்த்துருங்க. சில்வர் பாத்திரத்த பயன்படுத்துறது தான் என்னைக்குமே நல்லது. நம்ம சேர்த்த இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, மிளகு, சீரகம், முடக்கத்தான் எல்லாத்தையும் நல்லா கையால பெசஞ்சதுக்கப்புறம் 5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும். ஒரு நபருக்கு செய்யும்பொழுது 5 டம்ளர், 2 நபருக்கு செய்யும்பொழுது 10 டம்ளர். இத எங்கேயுமே தாளிக்கக்கூடாது, எண்ணெயும் பயன்படுத்தக்கூடாது. அப்படியே ஒரு பெரிய பாத்திரத்தில எடுத்து வச்சு சூடு பண்ண வேண்டியது தான். நம்ம 2 நபருக்கு செய்றதால ஒரு 10 டம்ளர் சின்ன டம்ளர் தண்ணி ஊத்தியிருக்கோம். இந்த 10 டம்ளர் தண்ணியும் நல்லா கொதிச்சு 4 டம்ளர் வர வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும். பொதுவா ரசத்த கொதி வந்தவுடனே இறக்கிடுவாங்க. ஆனா இது பத்திய ரசம், முடக்கத்தான் ரசம். நல்லா கொதிக்க வச்சு நல்லா சுண்டனதுக்கு அப்புறம் தான் இறக்கணும். அகத்திக்கீரை, முடக்கத்தான், தூதுவளை இந்த மாரி நெறைய மூலிகைகள நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டுட்டு தான் வந்தாங்க. இந்த நவீன வாழ்க்கையில நம்ம நெறைய பேர் மூலிகைகள் சாப்பிடுறதே மறந்துட்டோம். நெறைய பேருக்கு இப்ப தான் விழிப்புணர்வு வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறோம். இந்த முடக்கத்தான் ரசத்துக்கு கூட தேங்காய் துவையல் நல்லா சுவையா இருக்கும். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. உண்மையிலேயே நல்ல சுவையா தான் இருந்தது. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.